அனைவருக்கும் வணக்கம். அதிகாரத்தை அடைய 48 விதிகள் அப்படிங்கிற புத்தகத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனோட ரிவ்யூ. இதுல வந்து 9 விதிகள முடிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு விதியையும் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு, இன்னைய ரிவ்யூக்குள்ள போகலாம். முதல் விதி தலைவரை விட எப்போதும் அதிகமாக ஒளி வீசாதீர்கள் அப்படிங்கிறது. நம்ம ஒருத்தர வந்து தலைவர்ன்னு அதாவது நம்மளுடைய முன்னோடின்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள ஃபாலோ பண்ணும்போது, நம்ம எப்போதுமே வந்து அவர்களை விட திறமையானவர்களாகவும், தகுதி உடையவர்களாகவும் ஒரு பெரிய அ வெளிச்சத்தையும் அவர்கள் முன்னாடி காமிச்சுக்க கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி இருந்தாலுமே காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விதி. ஏனென்றால் அப்படி இருக்கும்போது, எப்போ நம்ம வந்து வீக் ஆவோம், எப்போ நம்ம வந்து சிரமப்படுவோம் அப்படின்னு இந்த தலைமை பண்பு இருக்கிறவங்க காத்திருப்பாங்க. காத்திருந்து நம்மள வந்து தாக்கும்போது நம்மளால அதிலிருந்து மீள முடியாது. அல்லது சிரமத்தை நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விதி. 2வது நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஒரு பழகிப்போன ஒரு பழக்கம் வந்து எப்பவுமே நம்ம நண்பர்களோட டிராவல் பண்ண தான் பழகுவோம். அதுக்கு நேர் எதிரான ஒரு விதியா இது இருக்கு. ஏனென்றால் நண்பர்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ஒரு சப்ரஸ்டு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணியே தான் வளருவாங்க. நம்ம எப்போ ஒரு சூழ்நிலை கிடைக்குதோ, அந்த சூழ்நிலையில நம்மள வீழ்த்த தயாராவாங்க. அதே நேரத்துல எதிரிகளுக்கு வந்து கம்பேரிட்டிவ் இருக்காது. அவர்களுக்கு நம்மள ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால எப்போதும் எதிரிகள கூட வச்சுக்கங்க. சாமர்த்தியமான அ எதிரிகளை கூட வச்சுக்கங்க. அப்படிங்கிறத இந்த விதி சொல்லுது. 3வது உங்கள் நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன ஒரு இன்டென்ஷன்ல ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படிங்கிறத ஹைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, நம்ம அப்படி என்னதான் என்ன மோட்டிவ்ல நம்ம டிராவல் பண்றோங்கிறது கிளியரா நமக்கு தெரியும்போது, அத வச்சு நம்மள வந்து சீக்கிரமா நம்மளுடைய விளைவுக்கு எதிர் விளைவுகளை உருவாக்கிருவாங்க. ஒருத்தர்ட்ட நீங்க பேசும்போது கூட, உண்மையான நோக்கத்த சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வெளியில ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இந்த விதியா இருக்கு. விதி 4 எப்பொழுதும் தேவைக்கு குறைவாகவே பேசுங்கள். என்ன தேவையோ அதிலிருந்து கம்மியா தான் நம்ம பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசுவதன் மூலமா என்னென்ன சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறத வரலாறுல மிகப்பெரிய முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து எப்படி மாறிச்சு, ஒரு சில வார்த்தைகள் மூலியமா அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. விதி 5 புகழ். ஒரு புகழ உருவாக்குறதுக்காக எவ்வளோ பெரிய விலை வேணாலும் நீங்க குடுக்க முடியும். குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விதி. ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபியூச்சர நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா, அடிப்படையில நீங்கள் வந்து ஒரு புகழ் மிக்கவரா வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அடுத்தது வந்து 6வது விதி. என்ன விலை குடுத்தாலும் பிறர் கவனத்தை கவர்ந்திடுங்கள். ஒருத்தரோட அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பிரைஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்மளோட கடந்த காலத்துல ராஜ அரசவையிலலாம் எந்த மாதிரியான பீப்பிள் இருந்தாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள சொல்லியிருக்கிறாரு. விதி 7 மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். ஆனால் எப்பொழுதும் பாராட்டினை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு மறைமுகத்தன்மையான ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாலும், ஒரு பிசினஸ்ன்னு வரும்போது எப்போதுமே நம்ம இதத்தான் செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல அந்த டீம வந்து மெயின்டெயின் பண்றது எப்படி அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து விதி 8 பிறர் உங்களிடம் வருமாறு செய்யுங்கள். தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள். இந்த 8வது விதி என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடக்கும்போது, அந்த செயலினோட விளைவு, ஊக்கி யாரு அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்பவுமே வந்து ஒரு செயலினோட அம் நம்ம வந்து வினை ஊக்கியா இருக்கணும். அந்த செயல் நம்மளால தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க அந்த ரிசல்ட்ட எடுத்துட்டு போகணுமே தவிர, நீங்க வந்து கருவியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது.
விதி 9 உங்கள் செயல் மூலம் வெற்றி பெறுங்கள். எப்போதும் விவாதத்தின் மூலமாக வெற்றி பெறாதீர்கள். அப்படின்னு. வந்து ஒரு ஒரு உண்மையான வெற்றி அப்படிங்கிறது செயலின் மூலமா தான் இருக்கணுமே தவிர, விவாதத்தின் மூலமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், நான் உண்மையானவன், நேர்மையானவன் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே மிக மோசமான ஆயுதம் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு பேசுறதன் மூலமா, உலகத்துல யாருமே இதுவரைக்கும் எதையும் சாதிச்சதும் இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லுது. இன்னைக்கு பார்க்க போறது விதி 10 நோய் தொற்றுதல். அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுடனும், துயரம் பிடித்தவர்களுடனும் சேராதீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விதி. என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தரோட கஷ்டத்தின் மூலமாகவும், மன கிளர்ச்சியின் மூலமாகவும், அந்த எப்படி வந்து ஒரு வைரஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமயே ஒருத்தர் மூலமா நமக்கு தொற்றுதோ, அது மாதிரி துரதிர்ஷ்டம் பிடிச்சவர்களிடமிருந்து நம்ம வந்து அந்த துரதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. அதுக்கு வந்து அவர்கள் வந்து அனுதாபத்த வந்து ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது துயரத்திலும், துஷ்டத்திலும், துரதிர்ஷ்டத்திலும் பிறக்காதவர்கள் வந்து அப்படி எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம வந்து அடுத்தவர்களை உயர்த்தி விட முயல்வதும், அவர்களை வடிவமைப்புகளை மாற்றுவதும் பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அது முடிவதில்லை. அவர்கள் வடிவமைப்புகள் நம்மளுக்கு வந்து நம்மை மாற்றி விடுகின்றது. அதன் காரணம் வலிமையானது. மனிதர்கள் எவருடன் அதிக நேரத்தை செலவிடுகிறார்களோ, அவர்களது மனநிலை, மனக்கிளர்ச்சி மற்றும் சிந்திக்கும் முறை ஆகியவற்றால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்க தான் அந்த பாதிப்புல இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய திறமைய குடுத்து அவங்களுடைய பாதிப்பிலிருந்து மீட்கணும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு வைரஸ் தாக்குதல் இருக்கு. உங்களுக்கு வைரஸ் தாக்குதல் இல்ல. அப்போ நீங்க வந்து அவங்களோட உங்களோட உங்களோட சக்திய குடுத்து தான் அவங்கள மீட்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி நீங்க வந்து உயர்த்தும்போது, அவர்களுடைய வடிவமைப்புகளை மாற்ற முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா, அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா அவங்க வந்து இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டு அவங்கள மாத்தும்போது, உங்களால வந்து அந்த ரிசல்ட்ட எடுக்க முடியாது. அதற்கு பதிலா அவர்களுடைய வடிவமைப்பை நாம் ஏத்துக்குவோம். அவங்க மனநிலைகளால் நம்ம பாதிக்கப்படுவோம். நம்மளுடைய செயல்முறைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இத வந்து ஒரு நோய் பரப்புபவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் வந்து உங்கள் மதிப்புமிக்க நேரத்தையும், சக்தியையும் வீணாக்குவார்கள். அவர்களுடன் இணைவதால் விளையும் ஒரு வகை குற்றப்பழியுடனே பிறருடைய பார்வையில் நீங்களும் தொலைக்கப்படுவீர்கள். எனவே இந்த தொற்று நோயின் ஆபத்துகளை எப்பொழுதும் குறைவாக எடை போடாதீர்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இத வந்து நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றது அப்படிங்கிறதே வந்து தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாரி தொற்று நோயிலிருந்து பரவறதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்னன்னா, நோயாளிகளை தனிமைப்படுத்துவது. இதுல என்ன ஆபத்து அப்டின்னா, தொற்றினை பரப்பக்கூடிய மனிதர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை நம் முன் நிறுத்துகிறார்கள். ஸோ ஒரு அஃபெக்டட் பெர்சன் வந்து அவருடைய அஃபெக்ஷன வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம முன்னாடி நிறுத்துறாங்க. அங்க வந்து நம்ம வந்து ஒரு அனுதாபம் அடைந்தால், அந்த அனுதாபம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து சேர்த்தோம். ஆ இன்னொரு விஷயம் சொல்றாரு. அந்த
தொற்று நோய் உடையவர்கள் வந்து அவர்கள் கூறும் காரணங்களிலிருந்து அவர்களை மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா, அவங்க வந்து இதுதான் ரீசன் ஒரு ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்கறவங்க வந்து, நான் சிரமப்படுவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அவர்களுக்கு அவர்களே இழுத்து போட்டுக்கொள்ளும் துயரங்கள். அவர்களின் கலங்களான கடந்த காலம், உடைந்த உறவுகளின் நீண்ட வரிசை, நிலையற்ற வாழ்க்கை பணிகள் உங்களை நிலை தடுமாற செய்து, உங்கள் பகுத்தறிவு திறனை இழக்கச் செய்கின்ற அவர்களது குணநலனின் சக்தி இது. நோய் பரப்புபவர்களின் இத்தகைய அடையாளங்கள் பற்றி முன்னெச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் கண்களில் உள்ள அதிருப்தியை பார்க்க தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியம் என்றால், இரக்கப்படாதீர்கள். உதவி செய்ய போய் நீங்களே வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நோய் பரப்புவரை கண்டால் ஓடுங்கள் அல்லது விளைவுகளை அனுபவியுங்கள். ஒண்ணு தப்பிச்சு ஓடிருங்க, இல்ல மாட்டி நாசமா போங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் தங்களுக்கு தாங்களே இழுத்துக் கொள்ளும் துயரங்கள், அவர்களுடைய களங்களான கடந்த கால சிரமங்கள், உடைந்து போன உறவுகளின் நீண்ட வரிசை, நிலையற்ற வாழ்க்கை பணிகள். இந்த மாரி ஒரு 4, 5 செக்மெண்ட்ல பிரிக்கிறாரு. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயமா இருக்கும். அவைகளை போய் நம்ம கை வைக்கிறதன் மூலமாக, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல பழக்கங்களும், நல்ல ஒரு எனர்ஜியும் தேவையில்லாம லாஸ் ஆகும். யூஆர் ஆவரேஜ் ஆஃப் 4 பீப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்கள நீங்க உங்க வட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது, உங்களோட எனர்ஜியும், பெர்ஃபார்மன்ஸும் கீழ போகும். ஒண்ணு இந்த மாரி இருக்கிறவங்கள கண்டா தப்பிச்சு ஓடுங்க, இல்ல அனுபவிங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெப்போலியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ மாவீரனா இருந்திருந்தாலும், அந்த மாவீரன் வந்து ஒரு கிராமத்துல பிறந்தவர். ஒரு குடியான ஒரு ஃபேமிலிய சார்ந்தவர். அவருக்கு வந்து மேல்தட்டு மக்களுடைய பழக்கவழக்கங்கள், நாகரீகங்கள், ஒரு பிரபுமார் வந்து எப்படி நடந்துக்குவாரோ, அது மாரியான விஷயங்கள அவருக்கு தெரியாது. அதனால அந்த காலகட்டத்தில டேலிரண்டு அப்படிங்கிற ஒரு பிரபு இருந்திருக்காரு. அவர வந்து ஏற்கனவே நெறைய விதிகள இந்த புத்தக ஆசிரியர் வந்து நமக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நளினமான ஒரு பிரபு. மிக பாரம்பரியமான ஃபேமிலிலருந்து வந்திருக்கிறாரு. இப்போ நெப்போலியன் என்ன பண்றாரு, டாலிரண்ட்ட தன்னோட முதல் பட்டத்துல வச்சுக்கிறாரு. எப்போதுமே டாலிரண்ட் தன்னை சுற்றி இருக்கும்படியான ஒரு செயல அவர் செஞ்சுக்கிறாரு. அப்படி செய்யும்போது, தன்னை அறியாமயே டாலிரண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கங்களை அவர் எடுத்து, அவர் வந்து அ வளர்ந்துக்கிறாரு. தன்னை தானே வளர்த்திக்கிறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. அதாவது ம் உங்களுடன் நிறைகளை பங்கிட்டுக் கொள்பவரிடம் தொடருங்கள். குறைகளை பங்கிட்டுக் கொள்பவர்களுடன் கவனமாக இருங்கள். இணையாதீர்கள் அப்படிங்கிறது. அந்த மாரி பண்ணும்போது, உங்களை பின்னுக்கு இழுக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் வலுப்படுத்துவார்கள். நேர்மறையான விருப்புகளுடனே மட்டும் இணைப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இதை ஒரு வாழ்க்கை விதியாக இருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. இப்படி நீங்க வந்து உங்கள நேர்மறையாக முன்னோக்கி செலுத்துறவர்களோட மட்டுமே உங்களோட தொடர்புகளும், பழக்கவழக்கங்களும் இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சுட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மருந்துகள அ ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டா உங்க உடம்புக்கு என்ன பலன் கிடைக்குமோ, அத விட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதை வந்து ஒரு காக்காய் எடுத்துட்டு போகுது. அந்த காக்காய் வந்து உயரமா பறந்து கொண்டு போய் ஒரு மணிக்கூண்டிலோட உச்சியில உட்காந்து அ சாப்பிடுது. சாப்பிட ட்ரை பண்ணுது. அப்போ வந்து அந்த விதையானது தவறி அந்த மணிக்கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு செவுத்தினோட சந்து இடுக்குல விழுந்துருது. அந்த விதை நினைக்குது, ஐயோ! காக்கையோட வயித்துக்குள்ளேயே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கு. அதிலிருந்து தப்பிச்சு மேல வந்துட்டோமேன்னு சொல்லி சந்தோஷப்படுது. அதே நேரத்துல ஒரு மரத்தினோட அந்த செவுத்தினோட இடுக்குல போய் சிக்கிக்குது. இப்ப வந்து நம்மளோட வாழ்க்கை இதுலயே போயிருதுன்னு சொல்லி செவருகிட்ட கெஞ்சுது. நான் வந்து மரத்துக்கு கீழயே இருந்திருப்பேன். அங்கேயே வளர்ந்திருப்பேன். அத விட்டு நான் இப்ப இந்த காத்துனால இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த சுவத்துக்கிட்ட கெஞ்சுது. சுவர் என்ன பண்ணுது? சரி பாவப்பட்டு
அத வந்து வளர்றதுக்கு அங்க இடம் குடுக்குது. தன்னுடைய மண்ண வச்சு அத அரவணைக்குது. மழை அடுத்த வாரத்துல மழை பெய்யும்போது, அது முளைவிட்டு செடியா முளைக்குது. அடுத்த 2 மாதங்கள்ல அது ஒரு நல்ல செடியாகவும், நல்ல ஒரு சிறு மரமாகவும் வளர்ந்திருக்கு. அடுத்த 1 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது உச்சியில இருக்கிற மணிக்கூண்டுங்கிறதுனால, நல்ல காற்றோட்டமும், வெளிச்சமும் கிடைச்சதுனால, மரம் வந்து மிகப்பெரிய மரமா வளர்ந்துருச்சு. இப்ப கீழ இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும், ஆச்சரியமாகவும் அந்த மரத்த பார்க்குறாங்க, பாராட்டுறாங்க. அதே நேரத்துல, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மரம் மிகப்பெரிய மரமா வளர்ந்து, அந்த இடுக்குகள் பத்தாம, மரத்தினுடைய தண்டு சைஸ், வேர் சைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால, அது கீழ் நோக்கி ஆழமா பாய்ஞ்சு, அந்த செவத்தையே பலவீனப்படுத்துது. செவரு வயசான செவரு, ரொம்ப காலகட்டம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருந்த சுவர் அப்படிங்கிறதுனால, கற்கள் வந்து பெயர்த்துக்கிட்டு ஒண்ணு ஒண்ணா கீழ விழுக ஆரம்பிக்குது. அந்த சுவர் வந்து தன்னுடைய நிலைமைய நினைச்சு தானே வருந்திக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிளைகள் வந்து கட்டடத்தையே வந்து தள்ளிட்டு முளைக்குது. செவுர வீக் ஆக்கி, செவுரு சரியறதுக்கு அதுவே காரணமா இருந்து விழுகுது அப்படிங்கிறது 1452ல வந்த லியோனார்டோ டா வின்சியோட புத்தகத்துல இருந்து நமக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நமக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் நமக்கு வந்து உள்ளே நுழையும். எப்பவுமே வந்து சத்தம் இல்லாமல் மெதுவாகவும் தான் நுழையும். நோய் தொற்று அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது, அது மிக ஆழமாக பதிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க உடம்புல வந்து நோய் இருக்கு அப்படின்னு தெரியும்போது, ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வைரஸ் பிடிச்சது அப்படின்னு தெரியும். அது மாதிரி அதிர்ஷ்டக்காரர்களை கண்டுபிடித்து தேர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல துரதிர்ஷ்டக்காரர்களை அடையாளம் கண்டு ஒதுங்கியிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. மிக மிக குறைந்த அளவு துரதிர்ஷ்டத்திற்கு கூட உங்கள் கதவுகளை திறக்காதீர்கள். அப்படி செய்தால் அதைத் தொடர்ந்து மேலும் பல வரும். மற்றவர்கள் துயரத்தினால் நீங்கள் சாக வேண்டாம் அப்படின்னு விதி முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு அனுபவமான விதி. நன்றி.